கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைஞ்சிருக்காங்க. ஷெர்லி, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இந்த குப்பை அகற்றுதல் பணி அப்படிங்கிறது எந்த மாதிரியாக நடந்துட்டு இருக்கு? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தூய்மை பணியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த ஊழியர்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறாங்க? பதிவு செய்யலாம். கோவை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவது இல்லை, துப்புரவு பணியாளர்கள் குறித்த நேரத்திற்கு இந்த குப்பையை அகற்றப்படுவது இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இங்கு இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களின் சங்கத்தைச் சேர்ந்த CITU சங்கத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் நம்மிடையே இருக்கார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. இப்போ பொதுமக்கள் இருக்க அதிக குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த துப்புரவு பணியாளர் ஒழுங்காக இந்த குப்பைகளை அகற்றப்படுவது இல்லை, குறித்த நேரத்திற்கு வருவது இல்லை, இதனால குப்பைகள் குவிந்த வண்ணம் இருக்குங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? கோவை மாநகராட்சியினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஒரு 10லேருந்து 11 லட்சம் மக்கள் தொகை இருக்குது. அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப சுகாதார பணியாளர்கள் என்பது இல்லை. அடிப்படையில் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேர் இருக்கக்கூடிய அந்த சுகாதார துப்புரவு பணியாளர்களுக்கு இப்போ நிரந்தர பணியாளர்களாக ஒரு 1700 பேரும், ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் ஒரு 2000 பேரும் என்ற அடிப்படையில் மட்டுமே தான். அதல்லாமல் ஒரு 250 பேர் ஓட்டுநர்கள், கிளீனர்கள் என்ற அடிப்படையில் தான் பணியாற்றி கொண்டு வர்றாங்க. அப்போ இன்றைக்கு அவர்களை வைத்து இந்த மாநகராட்சி 100 வார்டு, ஏற்கனவே 72 வார்டுகள் இருந்தது. அது அந்த மாநகராட்சி விஸ்தரிக்கப்பட்டு 100 வார்டுகள் ஆன பிறகும் அதை கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக மாநகராட்சிக்கான போதிய பணியாட்களை நியமனம் செய்யாமல் இன்றைக்கும் அதை கிடப்போலதான் இருக்குது. அப்போ ஆகவே இன்று மக்கள் தொகை பெருகிக்கொண்டே இருக்கும் பொழுது அதே போலத்தான் கழிவுகளும் என்பது பெருகிக்கிட்டே இருக்குது. அப்போ இதை இந்த பணி என்பது நிரந்தர பணி. இதை இன்று காலையில் அப்புறப்படுத்தினர்கள் சொன்னால் மாலையில் இதே போன்ற குப்பைகள் மீண்டும் தேங்கும். அப்போ அதற்கேற்ப பணியாளர்கள் என்பது இருக்கணும். அதற்கு மாநகராட்சியினுடைய இப்போ இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்பு என்று ஒரு அமைப்பு இல்லை. அப்போ அமைப்பு இருந்ததுன்னு சொன்னால் அந்த அமைப்பில் ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தின் மூலமாக மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் இத்தனை பேர் வேணும் என்று சொல்லி அதை நியமனம் செய்வதற்குண்டான ஒரு உதவிகரமாக இருக்குது.